வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம ஒரு கியூக்கம்பர் வச்சு கிரேவி செஞ்சுக்கலாம். நான் சின்ன கியூக்கம்பர் தான் 2 எடுத்திருக்கேன். பெரிய கியூக்கம்பர் இருந்தால் 1 போதும். நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம், கிரேவி செஞ்சுக்கலாம். கியூக்கம்பர் கிரேவி செய்யறதுக்கு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம். சீரகம் போட்டுக்கலாம். பெரிய ஆனியன் எடுத்து நான் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா க்ரீன் சில்லி, காரத்துக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி நான் சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நம்ம அனியன் இதில் நல்லா ஒரு பிங்கிஷ் கலராக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஆயிலில். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கியூக்கம்பர் நான் தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு தான் இது போடணும். பெரிய கியூக்கம்பர் எடுத்தாலும் சரி, ஸ்மால் கியூக்கம்பர் எடுத்தாலும் சரி, தோலோடு ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா சாப்பிடும்போது அப்போ தான் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நான் இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கியூக்கம்பர் போட்டுக்கலாம். இந்த கியூக்கம்பர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம். இந்த வெங்காயமோ கியூக்கம்பரும் சேர்ந்து இது ஃப்ரை ஆகி வரட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கியூக்கம்பர் ஆனியனை வதக்கிட்டா போதும். இது ஆறட்டும். கொஞ்சம் கூலாகி வந்த பிறகு நம்ம கர்ட் ஊற்றிக்கலாம். அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூலாகத்துக்கு விடலாம். நம்மளுக்கு கியூக்கம்பர் ஆறிடுச்சு. இப்போ இது கர்ட் ஊற்றிக்கலாம். நான் 400 ml அளவு கர்ட் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நம்ம இந்த கியூக்கம்பர் கிரேவி ரோட்டி, நான், சப்பாத்தி கூட இல்லை ஒயிட் ரைஸ் கூட நம்ம போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குளிர்ச்சியாக கூட இருக்கும் உடம்புக்கு. இது எமர்ஜென்சி வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைன்னு போது இந்த மாதிரி தயிர் போட்டு கியூக்கம்பர் கிரேவி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சர்வ் பண்ணி நம்ம கியூக்கம்பர் கிரேவி சர்வ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கிரேவி கியூக்கம்பர் கிரேவி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.